அதாவது 2 இடத்துல தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிட்டா அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படணும். ஒன்று டெலிவரி, அப்பா அட்மிட் ஆயிட்டாடா, வலி வந்துருத்தா, அடுத்த வாளோட வலியை பார்த்து சந்தோஷப்படுற இடம். சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ. ஜெய் போல் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஆக அடுத்தவாளோட வலியை பார்த்து சந்தோஷப்படுற இடம் அதுதான் நினைக்கிறேன். வேற எந்த இடத்துலையும் சந்தோஷப்படக்கூடாது அடுத்தவாளோட வலியை பார்த்து. இன்னொரு விஷயம், இப்போ ஆச்சாரியாஜி சொன்ன மாதிரி யாரா ஒருத்தர் கிளாஸ் போக ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதோட ஒப்பிட்டு சொன்னார் இல்லையா. ஸோ அந்த விஷயம் சந்தோஷப்படணும். அந்த விதத்தில் படிச்சுட்டு இருக்கிறவா எல்லாருமே நம்ம வி ஷுட் ஸ்டார்ட் பிகமிங் அம்பாசிடர்ஸ் ஆஃப் திஸ் நாலேஜ். நாமும் படிக்கணும், நாமும் படிப்பை விடக்கூடாது, ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல குறியாக இருக்கணும். அண்டு நம்ம கூட நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ பழகிறோமோ, ஏன் கீதை கூடவா படிக்கல நீ, அதாவது கீதை கூட படிக்காட்டா அது சம்திங் பெரிய லாஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அந்த விஷயத்தை சொல்லி அவளுக்குள்ள ஒரு 100 பேர்கிட்ட சொன்னால் மேபி ஒருத்தர் 2 பேர் வருவா. கண்டிப்பாக கிருஷ்ணரே சொல்கிறார் இல்லையா, மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு. ஆக இன்னைக்கு குரு பூர்ணிமா அண்ட் ஆல்சோ நம்மளுடைய 2 இயர் கோர்ஸோடைய முதல் வருஷத்தினுடைய வார்ஷிக மகோத்சவம். அதில் இந்த வருஷத்தில் நம்ம படிக்க போகிற ஸ்லோகங்கள், நம்ம படிக்க போகிற டெக்ஸ்டிலிருந்து சில சாம்பிள் ஸ்லோகங்கள் மந்திரங்கள்லாம் வச்சு வித்யாரம்பம் அப்படின்னு சொல்லி இந்த பேப்பர் உங்கள் கைக்கு வந்திருக்கும். வராத வாழ் வாங்கிக்கோங்க. நான் படிக்கிறேன், நீங்கள் வாங்கி சொல்லுங்க. ஓம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. ஓம் சரஸ்வத்யை நமஹ. நாந்தః பிரக்ஞம் ந பஹிஷ்ப்ரக்ஞம் நோ பயதः பிரக்ஞம் ந பிரக்ஞானகணம் ந பிரக்ஞம் நாப்ரக்ஞம் அதிருஷ்ட மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் ச மகேஸ்வரம் தஸ்ய வயவபூதைஸ்து வியாப்தம் சர்வமிதம் ஜகத் ஏகோ தேவः சர்வபூதேஷு கூடः சர்வவ்யாபி சர்வபூதாந்தராத்மா கர்மாத்யக்ஷः சர்வபூதாதிவாசः சாக்ஷி சேதா கேவலோ நிர்குணஸ்ச
यो ब्रह्माणं विदधाति पूर्वम् यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तगुंह देवमात्मबुद्धिप्रकाशम् मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये इहैवान्तः शरीरे सौम्य स पुरुषः यस्मिन्नेता षोडशकलाः प्रभवन्तीति श्रीभगवानुवाच द्वाविमौ पुरुषौ लोके क्षरश्चाक्षर एव च क्षरः सर्वाणि भूतानि कूटस्थोऽक्षर उच्यते उत्तमः पुरुषस्त्वन्यः परमात्मेत्युदाहृतः यो लोकत्रयमाविश्य बिभर्तव्यय ईश्वरः यस्माक्षरमतीतोऽहम् अक्षरादपि चोत्तमः अतोऽस्मि लोके वेदे च प्रतितः पुरुषोत्तमः अभयं सत्त्वसंशुद्धिः ज्ञानयोगव्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् अहिंसा सत्यमक्रोधः त्यागः शान्तिरपैशुनम् दया भूतेष्वलो लुप्तम् मार्दवं ह्रीरचापलम् तेजः क्षमा धृतिः शौचम् अद्रोहो नातिमानिता भवन्ति सम्पदं दैवीम् अभिजातस्य भारत मन्मना भव मद्भक्तः मद्याजी मां नमस्कुरु मामे वैष्यसि सत्यं ते प्रतिजाने प्रियोऽसि मे सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यः मोक्षयिष्यामि मा शुचः। ओम तत्सत्।
சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம். இங்க முக்காவாசி பேர் இங்க ரெகுலரா கிளாஸ் அட்டென்ட் பண்றவாளா இருக்கேன். அதுல ஒரு குரூப் வந்து என்கிட்ட படிச்சுட்டு இருக்கேள் அத்வைத பாரதியில. இன்னும் கொஞ்சம் பேர் ஆச்சாரியா ரங்காஜி கிட்ட படிச்சுட்டு இருக்கேள். மற்ற ஆச்சாரியாஸ் கிட்ட யாராவது படிக்கிறவா வந்திருக்கேளா தெரியல, இல்லை ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கேளா தெரியல. அதாவது இப்போ ஆச்சாரியா ரங்காஜி சொன்னார் இல்லையா, எனக்கு என்னுடைய இக்னரன்ஸை எனக்கு தெரியணும், என்னால் அதை ஆக்செப்ட் பண்ணிக்க முடியணும் முதல்ல இல்லையா. நமக்கு ஒரு கொஸ்டின் வரும், சாஸ்திரம் படிச்சுண்டு அதுவும் டிரான்சாக்ஷன்ல இருக்கிறவாளுக்கு இந்த கொஸ்டின் வரும். ஜி என்னோட இக்னரன்ஸை நான் ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஜி, நோ ப்ராப்ளம். இவா இப்படி பண்றாளே, இவாளுக்கு தெரியறதா இவா இக்னரன்ஸ்? இவா ஏன் அந்த இக்னரன்ஸ் ஆக்செப்ட் பண்ணிக்கல இல்லையா, அந்த கொஸ்டின் வரும். ஆக நம்ம படிக்கிற சாஸ்திரம், இன்னும் கொஞ்சம் பேர் என்கிட்ட கேட்பா, ஜி சாஸ்திரம் படிக்கிறேன், பொதுவா இது வந்து ஆரம்ப காலத்துல இந்த கொஸ்டின் வரும், சாஸ்திரம் படிக்கிறேன், நீங்க சொல்றது எனக்கு புரியறது, ஆனா நான் அதை எப்படி பிராக்டிக்கலா அப்ளை பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த கொஸ்டின் ஒண்ணு இருக்கும் இல்லையா. ஆக நான் சாஸ்திரம் என்ன சொல்ல வரானா, சாஸ்திரம் படிக்கிறேன் அப்படின்னாக்க நான் படிக்கிற சாஸ்திரம் வந்து எனக்கு பெனிஃபிட் கொடுக்கணும் இல்லையா. எனக்கு பெனிஃபிட்டை கொடுத்தா தென் அதிலிருந்து எனக்கு அப்பதானே நான் படிக்கிறதுக்கு. எதுவுமே பெனிஃபிட் இல்லாம யாருமே, ஒரு முட்டாள் கூட எந்த வேலையும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆக எனக்கு பெனிஃபிஷியலா இருக்கணும் அப்படின்னாக்க, நான் படிக்கிற சாஸ்திரம் எனக்கு பெனிஃபிஷியலா இருக்கணும் அப்படின்னாக்க ஃபண்டமெண்டலா சில விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன விஷயம் அப்படின்னாக்க, முதல்ல நான் சாஸ்திரம் படிக்கிறது மூலமா நான் இந்த உலகத்தையோ இல்லை என்னை சுத்தி இருக்கிற யாரையோ மாத்துறதுக்காக நான் சாஸ்திரம் படிக்கல. நான் படிக்கிற சாஸ்திரத்தை வச்சுண்டு என்னை சுத்தி இருக்கிற யாரையுமோ இல்லை இந்த உலகத்தையோ மாற்ற முடியாது இந்த சாஸ்திர அறிவால. ஒருவேளை நீங்க மெட்டீரியல் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, அதுல நீங்க நிறைய படிச்சேன்னா, நிறைய படிச்சிருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வேலையெல்லாம் கிடைச்சு நிறைய சம்பளமும் இருந்ததுன்னா உங்களை சுத்தி இருக்கிற என்வாயர்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா எல்லா நாலேஜை விட ஒசந்து இருக்கிற இந்த நாலேஜோட சிறப்பு என்னன்னா, இந்த சாஸ்திரம் எதுக்கு படிக்கப்படுறதுன்னா, என்னை சுத்தி இருக்கிற யாரையுமோ இல்லை என்னை சுத்தி இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் இதை படிக்கல. இது வந்து ஃபண்டமெண்டலி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஆஃப் வேதாந்தா ஷுட் கெட் இட் இன் டு ஹிஸ் ஆர் ஹர் ஹார்ட் டிஸ்க், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆக என்னால யாரையும் மாற்றவும் முடியாது, அதுக்காக நம்மளுடைய வேத சாஸ்திரம் இல்லை. ஸோ ஏதானும் மாத்தலாம் அப்படின்னு சொன்னாக்க, ஐ கேன் சேஞ்ச் மை செல்ஃப் ஒன்லி அண்ட் ஐ ஒன்லி கேன் சேஞ்ச் மை செல்ஃப். ரெண்டுமே முக்கியம். வித்தியாசம் புரியறதுன்னு நினைக்கிறேன் இல்லையா. வேற யாரையுமே நம்ப மாற்ற முடியாது. ஆக எங்கேயான நான் ஒரு சேஞ்சு கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ நான் படிக்கிற சாஸ்திரம் யாரோட பெனிஃபிட்டுக்காக, என்னோட பெனிஃபிட்டுக்காக தான் நான் படிக்கிறேனே ஒழிஞ்சு வேற யாரோட பெனிஃபிட்டுக்காகவும் நான் சாஸ்திரம் படிக்கல. இது வந்து ஒரு டவுட் ஏற்படலாம். அப்போ இது என்ன செல்ஃபிஷ் அப்ரோச் இல்லையோ? ஓ, ஓம் பெனிஃபிட்டுக்காக மட்டும் எல்லாத்தையும் பண்ணிப்பியா?
என் பெனிஃபிட்டுக்காக பண்ண மாட்டியா அப்படின்னா, அப்போது டஸ் இட் மீன் தட் வி சாஸ்திரம் படிக்கிறவா வி வில் பி irresponsible towards the society? ஆக்சுவலி நான் வந்து என்னுடைய பெனிஃபிட்டுக்குன்னு நான் படித்தாலும் இன்டர்ன் இல்லையா, நம்ம டெய்லி காத்தால குளிக்கணும் தெரியுமா? வேதம் சொல்கிறது டெய்லி காத்தால குளிக்கணும்னு. ஈவன் அதர்வைஸ் டெய்லி காத்தால குளிக்கிறதுனால சயின்ஸ் என்ன சொல்கிறது? கிளீன்லினஸ், உடம்புக்கு நல்லது, கெடுதல் வராமல் நான் ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ண முடியும். ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ அடுத்த வாளுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, மாற்ற முடியாது, ஆல்ரைட். இப்போ அடுத்த வாளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா எந்த வகையில் நான் அடுத்த வாளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? நான் ஹெல்ப் பண்ணுறேனே ஜி, நான் எதாவது ஹெல்ப் பண்ணுறேனே அப்படின்னு நமக்கு ஒரு இது இருக்கும். எப்போ நான் அடுத்த வாளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்ன உங்கள் மைண்டில் 1, 2, 3 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுத்துன்னா நீங்கள் அடுத்த வாளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு அர்த்தம். கண்டிஷன் நம்பர் 1, அந்த இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, அவா வந்து தான் மாறணும்னு அவா டிசைட் பண்ணியிருக்கணும், அவளா டிசைட் பண்ணியிருக்கணும். கண்டிஷன் நம்பர் 1 கரெக்டா? ஜி என்ன ஜி இது எப்படி நடக்கும்? அது நடந்தாதான் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், அவள் மாறணும்னு அவள் டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் வேணும்னு அவள் உங்ககிட்ட வரணும். சரியா? இது 2வது கண்டிஷன். இம்பாசிபிள்னு தோன்றுதே ஜி. ஒருவேளை வச்சுப்போமே, ஒருவேளை அவளும் மாறணும்னு ஆசைப்பட்டு அவள் மாறுறதுக்கு ஹெல்ப்புக்கு அவள் என்ன தேர்ந்தெடுத்தா அப்படின்னா, ஐயோ வெளியில் வேணால் நடக்கும், வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக நடக்காது இல்லையா? சப்போஸ் எல்லா நட்சத்திரங்களும் கிரகங்களும் கூடி வந்து அவள் வந்து உங்களை தேர்ந்தே எடுத்துட்டான்னு வைங்கோ. நான் மாறணும்னு அவள் முடிவு பண்ணிட்டா, மாறறதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட வந்துட்டான்னு வைங்கோ. 3வது கண்டிஷன் இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டம். அவள் எந்த விஷயத்தில் ஹெல்ப் கேட்குறாளோ, எந்த விஷயத்தில் அவள் தன்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறாளோ, அந்த விஷயத்தில் அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முதல்ல எனக்கு தகுதி இருக்கான்னு நான் பார்க்கணும். ஒரு ஹியர்சே ஸ்டோரி இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட ஒரு லேடி வந்து சொன்னாலாம், என் பையன் ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான், சொல்ல கேட்க மாட்டேங்கிறான், என் பையன் ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான், கொஞ்சம் சொல்லுங்கோ சுவாமிஜி, அவனை ஸ்வீட்டு சாப்பிட்றது நிறுத்த சொல்லுங்கோ, எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், உடம்புக்கு ஆகாதுன்னு. அவர் இப்படி பார்த்துட்டோ 1 வாரம் கழிச்சு வா அப்படின்னா தான், இது என்னது இந்த சாமிஜி, ஸ்வீட்டு சாப்பிடாதேன்னு சொல்லு, ஒரு வாயை திறந்து ஒரு வார்த்தை அங்கே தானே இருக்கான், சொல்ல வேண்டியதானே, 1 வாரம் கழிச்சு வான்னு என்ன. சரி ஏதோ சாமிஜி சொல்கிறாரு அப்படின்னு 1 வாரம் கழித்து திருப்பி பையனை கூட்டின்னு வந்தாராம். 1 வாரம் கழித்து பையனை கூட்டின்னு வந்தோடனே அவர் வந்து பையனை பார்த்து சொன்னாராம், கண்ணா ஸ்வீட்டு சாப்பிடாத, உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு. அந்த லேடிக்கு வந்து தாங்கலை. அவன் என்ன பண்ணா, பையனை அமுச்சுட்டு 1 நிமிஷம் பேசிட்டு வரேன் அப்படின்னு அமுச்சுட்டு பரமஹம்சர்கிட்ட கேட்டாராம், இதை போன வாரமே சொல்லியிருக்கலாம்ல, எவ்வளோ தூரம் தெரியுமா, 4 பஸ்ஸு மாதிரி வரணும் உங்களை பார்க்கறதுக்கு. அம்மா அவனை சொல்லணும்னா முதல்ல நான் ஸ்வீட்டு சாப்பிட்றது நிறுத்திருக்கணும்ல, அதுக்கு தான் அந்த 1 வாரம் டைம் கேட்டேன். ஆக யார் இது சொன்னது? ராமகிருஷ்ண பரமஹம்சர் இல்லையா? நம்ம வந்து அதனால் நம்ம வாயை திறந்து ஏதாவது பேசுகிறச்சையே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது இல்லையா? அண்ட் இந்த ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா? அப்போல்லாம் கிருஷ்ணரை ஞாபகம் வச்சுக்கணும். முதல் அத்தியாயம் ஃபுல்லாக வாய முடின்னு இருந்தியே இல்லையா? அவன் கேட்டதுக்கப்புறம் தானே சொன்னேன், யார் அவதாரமாக இருந்த பகவானுக்கே அந்த ரூல் தான் அப்படின்னா நம்மளாம் ஏமாத்துறோம் இல்லையா? அதனால் வாய மூடின்னு இருக்கணும். ஆக யாரையுமே மாற்ற முடியாது unless that person decides to change. ஏன்னா எல்லாருக்குமே வந்து எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நீ சொல்கிறியா கேட்க மாட்டேன், அப்படி ஒரு குரூப் நம்ம அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லாருமே ஒரு அட்லீஸ்ட் 1-2 பேரானு வச்சுட்டு இருப்போம் இல்லையா? அதனால் நம்ம ஹெல்ப் நம்மளா ஆஃபர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க, நானாக வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேனே அப்படின்னா நீ உபதிரகமாக இல்லாமல் இருந்தால் போதும்,
நீ பேசாமல் இருந்தாலே பெரிய ஹெல்ப் அப்படின்னு நமக்கே திருப்பி அட்வைஸ் பண்ணுவா. கொஞ்சம் பேசாமல் இருக்கியா, நான் பார்த்துக்கிறேன், என்ன பண்ண விடுறியா, கொஞ்சம் பேசாமல் இருக்கியா அப்படின்னு. ஆக கண்டிஷன் 1 and 2 சாட்டிஸ்ஃபை ஆனாலும் கண்டிஷன் 3 சாட்டிஸ்ஃபை ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆகவே பெஸ்ட் விஷயம் என்னென்னா, அடுத்தவாளுடைய விஷயத்தில் நம்ம போய் மூக்கை நுழைச்சி மூக்கை உடச்சிக்காமல் இருக்கிறது பெஸ்ட் இல்லையா? அதனால் இன்ஃபேக்ட் என்ன சொல்லப்படுறதுன்னா, பகவானால் கூட அடுத்தவாளை மாற்ற முடியாது, யாரையுமே மாற்ற முடியாது பகவானால் உங்களை கூட மாற்ற முடியாது, தெரியுமோ? அப்படி பகவானால் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாக்க, ஏன் கிருஷ்ணன் கம்சனையும் சிசுபாலனையும் வதம் பண்ணும் இல்லையா? ஏன் ராமர் ராவணனை வதம் பண்ணும்? எவரோ எடுத்து சொன்னாரே, கேட்டான் ராவணன் இல்லையே. கிருஷ்ணர் எவ்வளோ சொன்னாரே சிசுபாலன் கிட்ட, கவுண்டை மறக்காதன்னு. 100 தாண்டி போயிடுத்து, கவுண்டை மிஸ் பண்ணிட்டான் இல்லையா? அதனால ஆஸ் பர் தி ஒரிஜினல் அக்ரிமெண்ட் வித் ஹிஸ் மதர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ராஜசூய யஜ்ஞத்துக்கு நடுவில் ஒரு கிரைம் சீன், சிசுபாலவதம். சிசுபாலனோட சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் ராஜா இருந்தா கிருஷ்ணர் அக்யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ், அவன் பேசுகிறான், அவனோட போய் நின்றுக்கலாம் அப்படின்னு போய் நின்னாங்க. வெளிநடப்பு செஞ்ச உடனே தலைக்கீழ விழுந்தது. அவளெல்லாம் மாற்றலை, ஆனால் அவள் பயந்துண்டு வாய மூடின்னு உட்காந்துட்டான். அடுத்தது நம்ம தலை ஆகிடும், வா உட்காந்துட்டுலாம் அப்படின்னு. ஸோ அவுட் ஆஃப் ஃபியர் பண்ணுறத நான் சொல்லலை. எங்கே பகவான்கிட்ட நான் மாறணும்னு முதல்ல நான் முடிவு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். நான் மாறணும்னு நான் முடிவு பண்ணுறது என்னோட ஃப்ரீவில்ல எடுக்கிற விஷயமா இருக்கணும். ஃபஸ்ட்டு என்னோட ஃப்ரீவில் ஷுட் ஆப்ரேட். அண்ட் செகண்ட் திங், பகவான்கிட்ட முதல்ல தலையை கொடுத்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். எனக்கு மாறறதுக்கான சக்தியை கொடு அப்படிங்கிற பிரார்த்தனை இருக்கணும். தேர்ஃபோர் என்னுடைய பிரயத்தனமும் இருக்கணும் அண்ட் பகவானுடைய அனுக்கிரகமும் இருக்கணும். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் எதான மாறி நான் மாறணும்னு முடிவு பண்ணேன், என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்னை ப்ரொவோக் பண்ணுறாங்க அப்படின்னா அது உன்னோட அகெயின் ஆப்ஸ்டக்கிள்ஸ் வெளிப்படுற இடம் இல்லையா? அதனால் அது எங்கே போகிறது? பகவான்கிட்ட தான் போக முடியும். ஆக இந்த ரெண்டு விஷயம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, தென் நம்மளை மாற்றிக்கிறதுக்கு, இன்ஃபேக்ட் ரீசெண்டாக ஒரு ஸ்டூடெண்ட் கூட சொல்லிட்டு இருந்தார், அந்த வேல்யூ ஆஃப் வேல்யூஸில் 20 பண்புகளில் எந்த பண்பை எதை எடுத்தாலும் கஷ்டமாக இருக்குது. உண்மையாக கடைப்பிடிக்கணும்னு ஆரம்பித்தா இட் இஸ் டெஃபினெட்லி பெயின்ஃபுல். சொன்னார் இல்லையா, வேக்சினேஷன் போட்டுக்கணும்னா கொஞ்சம் வலியை பொறுத்துன்னு தானே ஆனோம். அண்ட் அட் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் growth தேர் இஸ் பெயின் இன்வால்வ்ட். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கேள், அழகாக ஒரு பட்டாம்பூச்சி சுற்றுறதே, எத்தனை ஸ்டேஜ் இருக்குது அதோட க்ரோத்தில். முதல்ல ஒரு முட்டை வரும், அதுக்கப்புறம் என்ன கேட்டபில்லரா, மறந்து போச்சு எனக்கு, கேட்டபில்லர், அதுக்கப்புறம் பியூப்பா, அப்புறம் பட்டர்ஃப்ளை இல்லையா? அதனால் இல்லை பியூப்பா கேட்டபில்லரா, கேட்டபில்லர் பியூப்பா, கேட்டபில்லர் லாவா பியூப்பா கேட்டபில்லர் பட்டர்ஃப்ளை. ஓகே, இவ்வளோ ஸ்டேஜ் இருக்குது. லாவா பியூப்பா கேட்டபில்லர் பட்டர்ஃப்ளை, இவ்வளோ ஸ்டேஜ் போகிறது. அந்த பூச்சிக்கு வலிக்காதா? ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி, ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை அனுபவிச்சுட்டு தானே அது. ஏன் அதை அனுபவிக்கிறது? அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத்துக்கு போகணும்னா அதை அனுபவிச்சு தான் ஆகணும் இல்லையா? பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பட்டர்ஃப்ளையோட கேஸில் அது நேச்சுரலாக நடக்கும். அதுவாக எதுவுமே செய்ய வேண்டாம், அது நேச்சுரலாக நடக்கும். ஆனால் நம்மளோட கேஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட கேஸில் நேச்சுரலாலாம் எதுவுமே நடக்காது. ஒரு ஸ்லோகம் இருக்குது, பாத்ரூம் போகிறச்சே சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இது. மனோமலம் மனுஷ்யானாம் பரமம் துக்க காரணம் ஷரீரமலவ தியாஜ்யம் சுப்ரயத்னேன சர்வதா. என்னுடைய மனசில் இருக்கிற மலமும் எப்படி நீங்கும் அப்படின்னா, எப்படி சரீரத்தில் இருக்கிற மலத்தை நீக்கிறதுக்கு நான் கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் மனசில் இருக்கிற மலத்தையும் நீக்கிறதுக்கு என்னுடைய எஃபர்ட் கண்டிப்பாக வேண்டும். என்னுடைய எஃபர்ட் இல்லாமல் அது நடக்காது. ஆக எப்படி இந்த கேட்டபில்லருக்கு 4 ஸ்டேஜ் இருக்கோ, பட்டர்ஃப்ளை இல்லை, அதுக்கு 4 ஸ்டேஜ் இருக்கோ, அந்த மாதிரி சாஸ்திரம் நமக்கு 4 ஆசிரமம் கொடுத்துருக்கு. பிரம்மச்சரிய ஆசிரம், அப்புறம் கிரகஸ்த ஆசிரம், அப்புறம் வானப்பிரஸ்தாசிரம்,
அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை, சந்நியாச ஆசிரம. ஆக இது எல்லாம் வந்து ஒருத்தர் ஃபிசிக்கலாக ஒருத்தர் கோத்ரூ பண்ணுறாளோ இல்லையோ, டெஃபினெட்லி ஒன் ஹேஸ் டு கோ த்ரூ இட் மென்டலி. மென்டல் ரினன்சியேஷன், மென்டல் சந்நியாசா இஸ் very very important. Whether at all you take physical sannyasa, ashrama sannyasa or not, mental sannyasa அப்படிங்கிறது it is very very important. And நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பட்டர்ஃப்ளை ஆச்சாரியாஜி என்ன சொன்னா, பட்டர்ஃப்ளை யாரா மாதிரி ஒரு நாளைக்கு நாமும் வந்து விட்டு விடுதலை ஆகி விடு இந்த சிட்டுக்குருவியை போல் அப்படின்னு நாமும் வந்து அப்படியே சிறகடிச்சு பறக்கலாம். அப்படிலாம் பண்ண முடியாது நம்மளோ. ஏன்னா பட்டர்ஃப்ளைக்கு வந்து வில் கிடையாது, அது வில் ஆப்ரேட் பண்ணி பட்டர்ஃப்ளை ஆகலை. பகவான் கிட்ட சரணாகதியாகி அது பட்டர்ஃப்ளை ஆகலை இல்லையா. நாம வந்து we have to make use of our will and நம்மளை மாற்றிக்கணும். அப்படிங்கிறதுல நம்ம முயற்சியும் இருக்கணும், பகவானுடைய அனுகிரகத்துக்கான பிரார்த்தனையும் இருக்கணும். அப்போதான் அப்பொழுது மட்டுமே படிக்கிற சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயம் வெறும் இன்ஃபர்மேஷனாக இல்லாமல், வெறும் என் நோட்புக்கில் இருக்கிற நோட்ஸாக இல்லாமல், நான் கிளாஸில் பண்ண சம்மரியோட ரெக்கார்டிங்ஸாக இல்லாமல் எனக்கு பிரயோஜனமாகிற மாதிரி இருக்கும், எனக்கு அதுலேருந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஆக எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணுமா இல்லை நோட்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் போதுமா அப்படின்னு யார் முடிவு பண்ணும்? நான் தான் முடிவு பண்ணும். உத்தரேத் ஆத்மனாத்மானம்ங்கிறார் கிருஷ்ணர் இல்லையா. தட் பர்சன் ஹேஸ் டு டிசைட். ஆகவே அண்ட் எஸ், திஸ் இஸ் டெஃபினெட்லி அ பெயின்ஃபுல் அஃபேர். கண்டிப்பாக இதில் தேர் இஸ் பெயின் இன்வால்வ்டு. ஏன் வை இட் இஸ் பெயின்ஃபுல் அப்படின்னா, என்னோட ஈகோவோட ஒரு பாகத்தை கட் பண்ணி கொடுக்கணும், இல்லை மொத்த ஈகோவையே சில சமயம் அந்த விஷயத்தில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஈகோவே கொடுக்கறது, ஈகோட பாகத்தை, ஈகோ என்னை விட்டு போகிறது அப்படின்னா என்ன, நரக வேதனை அப்படின்னு சொல்லுவாள். இட் இஸ் ஆல்மோஸ்ட் அ டெத் ஆஃப் தட் பர்சனாலிட்டி இன் யூ இல்லையா. ஸோ அந்த டெத் இஸ் த சேஞ்ச் இன் தட் பர்சனாலிட்டி. என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஷட்விகாரம் படிக்கிறச்சே டெத்து கூட சேஞ்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. டெத்து கூட ஒரு சேஞ்சுன்னு சொன்னோம், இங்கே சேஞ்சு டெத்துன்னு சொல்கிறோம். ஆக தட் பர்சனாலிட்டி ஷுட் டை இன் யூ. அதனால இட் இஸ் வெரி வெரி பெயின்ஃபுல். அண்ட் எப்படி ஒரு குழந்தை அம்மா கிட்ட பிரசவமாய் வெளியில் வருது அப்படின்னா, அம்மாக்கு மட்டும் வலி இல்லை, குழந்தைக்கும் வலி இருக்கு இல்லையா. குழந்தைக்கும் ஈஸி கிடையாது அது. குழந்தைக்கும் வலி இருக்கு, அம்மாக்கும் வலி இருக்கு. ஐயோ வேணா, வலிக்கும், உள்ளே இருந்துட்டு போட்டோமே, என்ன இப்போ உள்ளே இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு சொன்னால் அது ஓகேயா? யாருக்கு நல்லது? அம்மாக்கு நல்லது இல்லை ஒரு சைடு, குழந்தைக்கும் அது நல்லது இல்லை இல்லையா. ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத்துக்கு போகணும்னா யூ ஹாவ் டு டேக் தட் பெயின். அண்ட் ஒரு வேதாந்தா ஸ்டூடெண்ட் ஷுட் நெவர் ஷை அவே ஃப்ரம் பெயின், ஷுட் நெவர் ஷை அவே இன் சேலஞ்சிங் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். என்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கால் எடுத்து வெளியில் வைக்கிறதுக்கு எனக்கு வந்து பயம் இருக்குது, சேலஞ்ச் இருக்குன்னு சொன்னால், அப்போது இது வரைக்கும் படித்ததில் ஒரு அக்ஷரம் கூட எனக்கு உள்ளே போகலன்னு அர்த்தம். அண்ட் it requires, it commands a very very high level of intellectual honesty. அடுத்தவா என்ன பண்ணுறான்னு பார்க்குற விஷயம் இல்லை இது. நான் உண்மையிலேயே என்ன பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா நிறைய நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், நிறைய நம்மளை மாற்றிக்கிறதுக்கு இல்லையா. எல்லாம் அந்த வருஷம் வந்து நியூ இயர் ரெசல்யூஷன், அந்த மாதிரியான ரெசல்யூஷன் இல்லை இது. இட் இஸ் நாட் எனி நியூ இயர் ரெசல்யூஷன் டு சேஞ்ச். ஆக இது வந்து என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு, என்னன்னா நான் அடுத்தவா பண்ணுறது எனக்கு வலிக்கிறது, அடுத்தவாளோடது என்னால் ஒத்துக்க முடியல, இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா. ஒரு சின்ன உதாரணம் போகிறோம், சேர்ந்து சாண்டிங் பண்ணுறச்சே அந்த பக்கம் ஓம் வந்து வேற மாதிரி சொல்லிட்டு இருப்பா, நமக்கு இங்கே கோவம் வரும். எல்லாருக்கும் அந்த கோவம் வராது இல்லையா. கேட்கலையா, கேட்டு சொல்ல மாட்டாளா பாராயணம் சொல்கிறச்சே, எந்த ஸ்ருதியில் சொல்கிறோம், யார் சொல்கிறோம். சில பேருக்கு வந்து இந்த சாண்டிங் சொல்கிறச்சே தே வில் லைக் டு பி அ ஹெட், ஒரு ஹாஃப் அ ஸ்லோகா, ஹாஃப் அ லைன் அஹெட், ஒரு பாதம் அஹெட்டாக சொல்லுவாவா இல்லையா. அது ஒரு ட்ரைட்டாக இருக்கும். இங்கே சில சமயம் கோவம் வரும்,
சில பேருக்கு இல்லையா. இதை ஒரு உதாரணமாக சொல்கிறேன். எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி அடுத்தவாளோட பிஹேவியரில் கோவம் வருதோ எல்லாத்துக்குமே இதை அப்ளை பண்ணிக்கோங்க, சரியா. ஆக அவள் இது கூடவா கேட்க மாட்டா அப்படின்னு நமக்கு ஒரு இரிட்டேஷன் வரும் இல்லையா. உங்களுக்கு வந்திருக்கோ இல்லையோ, எனக்கு நிறையா வந்திருக்குது. அண்ட் நிஜமா ஐ டுக் அ வெரி லாங் டைம் டு சேஞ்ச் தட். பல நியூ இயர் ரெசல்யூஷன் ஆச்சுது மாற்றிக்கிறதுக்கு. இன்றைக்கி என்னால் ஒரு ரீசனபிளாக சொல்ல முடியும், எனக்கு ஓரளவுக்கு என்னால் நன்னாவே சிக்னிஃபிகண்ட்லி எனக்கு அந்த விஷயத்தில் சகிப்புத்தன்மை இருக்குது. டு அக்செப்ட் வாட் எவர் தே ஆர். ஆல்ரைட், அவளுக்கு வரல, அவ்வளோதான் விடு அப்படிங்கிறதுல டெஃபினட்டாக என்னால் அதை சொல்ல முடியும். இட் டுக் அ லாங் டைம் நிஜமா. ஆனால் இங்கே என்ன சொல்கிறது அப்படின்னாக்க, உன்னுடைய சாஸ்திர படிப்பு, அதாவது சாஸ்திர விசாரம் இருக்கு இல்லையா, அந்த விசாரம் எப்போ உனக்கு பிரயோஜனம் கொடுக்கும்னா அந்த இடத்துல ஆச்சாரம் இருந்தால் தான் அது பிரயோஜனம் கொடுக்கும். ஆச்சாரம்னா மடி ஆச்சாரம் இல்லை, அந்த ஆச்சாரம் சொல்ல வரல. ஆச்சாரம்னா என்னன்னா என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை, ரெண்டுத்துலேயும் மாறுதல் ஏற்பட வேண்டும். மாறுதல் ஏற்படலைன்னு சொன்னாக்க தென் விசாரம் ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம், மருந்து வேலை செய்யலை அப்படின்னு அர்த்தம். கொடுக்குற மருந்து வேலை செஞ்சுது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ள மெட்டபாலிசம் நன்னா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. வயசு 80 ஆச்சு ஆனால் மருந்து வேலை செய்யறது இல்லையா. கேன்சர் பேஷண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, 80 இயர்ஸில் கேன்சர் வந்திருக்கு அப்படின்னா கீமோ கொடுத்து வேலை செய்யறது, உடம்பு தாங்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம், ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. அப்போது படிக்கிற சாஸ்திரம் வேலை செய்யணும் அப்படின்னாக்கா மைண்டு ஹெல்த்தியாக இருக்கணும், ஓரளவுக்கான கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ தான் சாஸ்திரத்து மூலமாக இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி பண்ண முடியும் மைண்டை. ஆக விசாரம் ஆச்சாரத்தை வளர்க்க வேண்டும். தேர் ஷுட் பி அ சேஞ்ச் இன் ஆச்சாரா, இன் வாக் அண்ட் த வே தட் பர்சன் நடந்துக்கிறது. ரெண்டுத்துலேயுமே வாழற விதமும் பேசுகிற விதமும் மாற வேண்டும். அண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆச்சாரா அண்ட் விசாரா இந்த விஷயத்தை வலியுறுத்தாத ஸ்கிரிப்சர்ஸே கிடையாது. பல ஸ்கிரிப்சர்ஸில் நம்ம இது பார்க்கலாம். ஆக யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதகாங்கிறார் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இல்லையா. அண்ட் இது சம்பந்தமாக நிறையா நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது. 1-2 உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஸ்லோகம் சொல்கிறது, பரோபதேச வேலாயாம் சிஷ்டா சர்வே பவந்தி வை விஸ்மரந்தி சிஷ்டத்வம் ஸ்வகாயே சமுபஸ்திதே. அதாவது என்ன சொல்றது, பரோபதேச வேலாயாம் அடுத்தவாளுக்கு சொல்றதுன்னா நமக்கு நன்னா வாய் கிழியும். அடுத்தவாளுக்கு சொல்றச்சே நமக்கு வரும் பாரு, என்னம்மா அந்த கோர்வையா வரும். படிச்ச சாஸ்திரம்லாம் அப்படியே ஜம்முன்னு எல்லா பிரக்கிரியாவும் ஜம்முன்னு வரும். ஆனா நமக்குன்னு ஒரு கிரைசிஸ் வரச்சே எல்லாமே மறந்து போயிடும். ஆக எதனால இது ஏற்படுறதுன்னா எனக்குள்ள இருக்கிற வீக்னஸ்னால இது ஏற்படுறது. அதனால இன்னொன்னு என்ன சொல்றது, ஸ்ரௌதம் கர்ம நச்சே சக்தா ஸ்மார்த்தம் கர்த்தும் சமாச்சரேத் தத்ராப்ய சக்தா கரணே குறியாத் ஆச்சாரமந்ததா. ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்தை. ஏன்னா என்ன சொல்றது, ஸ்ரௌதம் கர்ம நச்சே சக்தா, இட் இஸ் ஓகே. நீ ஸ்ரௌத கர்மானா என்ன, வேதத்தில் இருக்கிற அக்னிஹோத்திரம் இத்தியாதி கர்மங்கள்ல அதெல்லாம் நீ பண்ணாட்டா ஓகே, ரியலி ஓகே. இன்னொன்று என்ன சொல்றது, ஸ்மார்த்தம் கர்த்தும் சமாச்சரேத். சப்போஸ் நீ ஸ்மார்த்த கர்மா பண்ணலைன்னா கூட இட் இஸ் ஓகே அப்படிங்கிறது. வா, இதுதான் ஜி எனக்கு வேணும் இல்லையா. ஆனால் என்ன சொல்றது, இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் சரியா. ரொம்ப சௌரியத்துக்கு இன்டர்பிரேட் பண்ணுறதுக்காக இல்லை. ஆனால் அது ரெண்டும் இல்லாட்டி கூட பரவாயில்ல. இந்த விஷயத்தை எந்த டிசிப்ளினுக்காக அது ரெண்டு சொல்லப்படுறதோ அந்த டிசிப்ளின் உனக்கு வந்துடுத்துன்னு சொன்னாக்க தத்ராப்ய சக்தா கரணே குறியாத் ஆச்சார சமந்ததா. அந்த டிசிப்ளின் உனக்கு வந்துடுத்து அப்படின்னு சொன்னாக்க, இஃப் யூ கேன் கீப் அப் வித் த டிசிப்ளின். என்ன டிசிப்ளின், வாக்கு டிசிப்ளின் அண்ட் நான் வாழற வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய டிசிப்ளின், என்னோட வேல்யூஸ், இது வந்துடுத்துன்னு சொன்னாக்கா இட்ஸ் ஓகே இஃப் யூ டோன்ட் டூ ஸ்ரௌத கர்மா ஸ்மார்த்த கர்மா ஆல்சோ. எவ்வளோ தூரம் இறங்கி சொல்றது பாருங்க சாஸ்திரம் இல்லை.
சர்வாகமானாம் ஆச்சாரம் பிரதமம் பரிகல்பத்தே ஆச்சார பிரபவோ தர்மஹா தர்மஸ்ய பிரபுரச்சுதா. எங்கேயோ கேட்டிருக்கோமோ? கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஸ்ரீமத் பகவத்கீதா கரெக்டா? விஷ்ணு சஹஸ்ரம். ஓகே. ஆக ஒவ்வொரு, அதாவது என்ன சொல்றது, ஒவ்வொரு இடத்துலையும் உன்னுடைய வாக்கு இருக்கு இல்லையா, முதல்ல அதை கண்ட்ரோல் பண்ணி, எல்லாம் சொல்லாத ஸ்கிரிப்சர் கிடையாது. இப்பதான் பார்த்தோம், யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதா. முதல்ல குவான்டிட்டியை கண்ட்ரோல் பண்ணு, அதுக்கப்புறம் அப்பதான் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய குவான்டிட்டி இருக்கிறச்சே குவாலிட்டி கண்ட்ரோல் ரொம்ப கஷ்டமா இருக்கும். முதல்ல குவான்டிட்டி கண்ட்ரோல் பண்ணு, தேர் ஆஃப்டர் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணு. அண்ட் தர்மா அப்படிங்கிறது சும்மா வாய்ச்சவடாக்காக இல்லைங்கிறது. ஆச்சார பிரபவோ தர்மஹா. தர்மாங்கிறது எதுக்கு? அனுஷ்டானம் பண்றதுக்காக தர்மம். அஃப்கோர்ஸ் இந்த கான்டெக்ட்ல இல்லை, இருந்தாலும் தர்மஸ்ய பிரபு யாரு? அச்சுதா. த லார்ட் ஆஃப் தர்மா இஸ் த லார்ட் ஹிம்செல்ஃப். ஆக இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. அனபியாசே விஷம் சாஸ்திரம், அஜீர்ணம் போஜனம் விஷம், தரித்ரஸ்ய விஷம் கோஷ்டிஹி, துர்ஜனஸ்ய சுபாஷிதம். எப்படி டைஜஸ்ட் ஆகாத ஃபுட்டு உடம்புக்கு பாய்சன் ஆகுமோ, அந்த மாதிரி அசிமுலேட் ஆகாத நாலேஜ் உனக்கு பாய்சன். பாய்சன்னா என்ன? உனக்கு பிரயோஜனமே படாது. எப்போ தேவையோ அப்போ அது உதவிக்கு வராது அப்படிங்கிறது. ஆக இந்த மாதிரி துர்ஜனஸ்ய சுபாஷிதம், அது எதை போல அப்படின்னாக்க, துர்ஜனமா இருக்கிறவளுக்கு நீ நல்லது எடுத்து சொன்னேன்னா அவளுக்கு அது பிரயோஜனப்படாது. நீ உன் வேலையை பார்க்குறியா, தேங்க்யூ, ஆரம்பிச்சிட்டியா, உன் வேதாந்தத்தை எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ அப்படின்பா இல்லை. ஆக இந்த மாதிரி நிறைய விஷயம், இன்ஃபேக்ட் நம்மளை த்ரெட்டன் பண்ணுற மாதிரியான விஷயம்லாம் சொல்கிறது, அண்டு நம்மளை வார்னிங் கொடுக்குற மாதிரியான விஷயம், நம்மளை பரிகாசப்படுத்துகிற மாதிரி, இந்த மாதிரி சாஸ்திரத்தில் நிறைய இடத்துல சொல்கிறது. இந்த சேஞ்சஸ் வரணும் அப்படின்னா என்ன சேஞ்ச் ஜி வரணும்? கடைசியாக அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுடுறேன். என்ன சேஞ்ச் என்கிட்ட வரணும்? சாஸ்திரம் படிக்கிறேன்னா, வேதாந்தா ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன்னா என்ன சேஞ்ச் வரணும்? 2 ஸ்லோகம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுடுறேன். நரணே விஜயாச்சூரஹ அத்தியாயனாஞ்ச பண்டிதஹ ந வக்தா வாக் பட்டுத்வேன ந தாத்தா சார்த்ததானதஹ. அதாவது நீ ஒரு ஜஸ்ட் பிகாஸ் யூ வின் ஓவர் பீப்புள், உனக்கு பிரேவரி இருக்குங்கிறதுக்காக நீ சூரன் கிடையாது. இன்னொன்று, நீ நன்னா பேசுறங்கிறதுக்காக உனக்கு பாண்டித்யம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நீ நன்னா படிச்சிருக்கேங்கிறதுக்காக உனக்கு பாண்டித்யம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நன்னா பேசுறேங்கிறதுனால உனக்கு வாக்பட்டுத்துவம் இருக்கு, யூஆர் an expert at ஸ்பீக்கிங் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நிறைய பைசா கொடுக்குறேங்கிறதுனால நீ பெரிய தாத்தாவும் கிடையாது அப்படிங்கிறது. அப்போ who is the real shuraha, who is the real panditaha, who is the real vaktaha, who is the real dhata அப்படின்னு கேட்டாக்க, இந்திரியானாம் ஜெய சூரஹா பண்டிதோ ஆச்சர்யா ஹிதப்பிரியோதிபிர் வக்தா தாத்தா சம்மானதானதா. எவன் ஒருவனுக்கு இந்திரிய நிகிரகம் இருக்கோ அவன் நிஜமான சூரன். எவன் ஒருவன் தர்மத்தின்படி அனுஷ்டானத்துடன் வாழ்கிறானோ அவனே பண்டிதன். எவன் ஒருவனுடைய பேச்சில் அடுத்தவாக்கிட்ட ஹிதமும் பிரியமும் இருக்கிறதோ அவனே வாக்பட்டுத்துவம் கொண்டவன். He is only an expert at talking. And finally, who is the real தாத்தா அப்படின்னா, என்ன பைசா கொடுத்தா பெரிய தாத்தா கிடையாது. Who is the real தாத்தா அப்படின்னு கேட்டாக்க, யார் ஒருவர் அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறாரோ அவரே ரியல் தாத்தா. So, this is what I wanted to share today. Welcoming Ram Gopal ji and Lavanya ji. பூர்ணமதம் மட்டும் சொல்லி முடிச்சுடலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.